ஹாய் குட் மார்னிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ். உலக மக்களே, நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆமாம், ரொம்ப பேருக்கு நியூஸ் பிடிக்கல. இருந்தாலும் தொடர்ந்து நான் ஏன் அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன்னாக்கா, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம அறிந்திருக்க வேண்டுமுங்க. சரி, ஓகே. ஆ அப்படியே போகலாம். ஓகேவா? நான் பெருசாக இந்த கோட்டு சூட்டு கீட்டுலாம் போட்டுட்டு ஏங்க இப்போ நம்ம ஒரு காஃபி குடிக்கிறோம். கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டாங்க குடிப்போம். காலையில் எழுந்திரிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம். கோட்டு, ஷூட்டு, கீட்டெல்லாம் போட்டுக்கிட்டாங்க குடிப்போம். அப்படித்தான். புரியுதுங்களா? இப்போ நியூஸ். ஆமா. அதுக்கு பெரிய பேக்ரவுண்டு, லைட்டிங், அப்புறம் அந்த போலித்தனமான அந்த ஸ்டைலிஷ் அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் தேவையில்ல. சரி, ஓகே. எதுக்கு வள வள வளன்னு பேசிக்கிட்டு இல்ல. என்கிட்ட அது ஒரு பெரிய நோய்ங்க அது. சரி, அப்படியே போலாம். பார்த்தீங்கன்னாக்கா, தினத்தந்தி சென்னை 23/7/2025 புதன்கிழமை. அ தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஏதாவது டீட்டெயில்டா ஏதாவது நியூஸ் இருந்தால் சொல்கிறேன். இல்லை மற்றபடி அப்படியே தலைப்புச் செய்திகள் மேலோட்டமாக அப்படியே போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. முதல் செய்தியாக ஃபஸ்ட்டு பேஜில் விளம்பரம் தான் இருந்தது. இது 2வது பேஜ். 2வது பேஜில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுடெல்லி ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா ஏற்பு, புதிய துணை ஜனாதிபதி யார், பரபரப்பு தகவல்கள் ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நாடாளுமன்ற தொழில்கள் ரூபாய் 22,845 கோடி சைபர் மோசடியா, ஐயோ. அப்புறம் மாநிலங்களுக்கு ரூபாய் 9,578 கோடியாம். அப்புறம் 100 நாள் வேலை திட்டம். அப்புறம் கல்வி உதவித்தொகை, கழிவுகளை அகற்றும் பணி, இந்தியாவில் 28 கோடி பேர் கடனாளிகள், கொரோனா தொற்று, கஞ்சா கடத்தல், கருணை கொலை, நாய்க்கடி பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே வரிசையாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டிங்களா? வரிசையாக இருக்குது. நான் உள்ளே போய் படிக்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆமாம், மும்பை ரயில் குண்டு வெடிப்பில் 12 பேரின் விடுதலையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு, நாளை விசாரணையாங்க. ஆமாம், மும்பை. ஓகேங்களா? மும்பை ரயில் குண்டு வெடிப்பில் 12 பேரின் விடுதலையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு, நாளை விசாரணையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு செய்தி, கும்பகோணம். கும்பகோணம் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும். தாலிக்கு தங்கத்துடன் மணமகளுக்கு பட்டுப்புடவையும் வழங்கப்படும். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கும்பகோணத்தில் நடந்த கலந்துரையாடலின் போது நெசவாளர்கள் கோரிக்கை மனுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் அளித்த போது எடுத்த படம். சி திஸ் ஒன். இது பார்த்தீங்களாக்க? ஓகே. தலைப்புச் செய்தி தான். அடுத்த செய்தி என்னன்னு பார்ப்போம். அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வேண்டும். ஆமாங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இதுலேயும் நான் பார்த்தேங்க. ஏதோ எத்தனையோ லட்சம் பேர் அது கொஞ்சம் பணியிடங்களுக்காக 2000 3000 என்னமோ தான் பணியிடங்கள் காலியாக இருந்திருக்கிறது. ஆனால் எழுதினவர்கள் லட்சக்கணக்கானவர்கள், அதுவும் யாரும் சரியாக எழுதலை அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் சிலபஸ்லேயே இல்லாத கேள்விகள், அப்படி இப்படின்னு என்னென்னமோ இருந்தது. எனக்கு சரியாக தெரியல. கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நெல்லை 40 வயது காதலனுடன் செல்ல அடம் பிடித்து போலீஸ் நிலைய மாடியில் இருந்து கீழே குதித்த 10ஆம் வகுப்பு மாணவி படுகாயத்துடன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. என்ன கேவலங்க இது! கருமாந்திரம். 40 வயது காதலனுறாங்க. 40 வயதில் எப்பேற்பட்ட பாருங்களா, அதுவும் 10ஆம் வகுப்பு மாணவி. ரொம்ப சிங்க அதெல்லாம். என்ன பெற்றோர்கள், எப்படி இவர்கள்லாம் குழந்தைங்களை வளர்க்குறாங்க, போகிறாங்க வராங்க தெரியல. என்ன கருமமோ. 40 வயது காதலனுடன் செல்ல அடம் பிடித்து போலீஸ் நிலைய மாடியில் இருந்து கீழே குதித்த 10ஆம் வகுப்பு மாணவியாம் படுகாயத்துடன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. இந்த கேவலத்தை உள்ளே போய் படிக்கணுமா என்ன? சரி, அடுத்தது செய்திக்கு போயிடுவோம். அது படித்தாச்சு. ஓகே. இப்போ
பார்த்தீங்கன்னாக்க, அ ஓகே. போலீஸ் விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் குடும்பத்துக்கு ரூபாய் 25,00,000 இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. அ இந்த அஜித் வழக்குங்க. இந்த 6 போலீஸ்காரங்க அநியாயமா அடிச்சு கொன்ட்டானுங்க. அதெல்லாம் ரொம்ப கேவலங்க. போலீஸ்காரர்களுக்கு இது ஒரு இறுதி காலம். போலீஸ்காரங்க, அரசியல்வாதிங்க, அயோக்கியர்களுக்கு எல்லாமே வந்து 2026 வந்து இந்த நீதிமன்றம், வக்கீல்கள் இவங்கெல்லாம் வந்து த க கண்டிப்பதோ, தண்டிப்பதோ, தண்டனை பெற்றுத் தருவதோ அந்த இயற்கை அழிக்கும். இயற்கை அழிக்கும். இன்னும் இன்னும் சொல்லப்போனா, அந்த அஜித்குமார் வழக்குல வந்து அந்த கோவில் காவலாளியாக அந்த தம்பி வாழ்ந்திருக்கிறாரு. அதனால அந்த பத்திரகாளி சும்மா விடவே விடாது. இத்தனைக்கும் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க முடியாது. இது ஆமா, நம்ம ஊர் மக்களும் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதா எனக்கு தெரியுது. ஆமா, ரொம்ப நெறைய மாற்றங்கள் நடக்கிறது நான் பார்க்குறேன். இப்போ ரொம்ப நாளா அந்த மாரி மாற்றங்கள்லாம் இல்ல. இப்போ இளைஞர்கள்கிட்ட, வாலிபர்கள்கிட்ட நல்ல மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. நான் வரவேற்கிறேன் அத. அப்புறம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்திய போது எடுத்த படம். இதில் திமுக எம்பிக்கள் கனிமொழி, ராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சி திஸ் ஃபோட்டோகிராஃபுங்க. பாருங்க இந்த ஃபோட்டோகிராஃப். ஆமாம், பிளர் இருக்கும். பட் பார்க்காதீங்க, குவாலிட்டியெல்லாம் ரொம்ப பார்க்கக்கூடாதுங்க. நியூஸுக்கெல்லாம் போய் குவாலிட்டி பார்த்துட்டு இருக்கிறதா? வாட் இஸ் இது? சினிமா படமா இது? செய்தி தாங்க தேவை. குவாலிட்டி அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸா? அவன் என்ன ஆமாம் நான் ஒரு டிஷர்ட்டை போட்டு நியூஸ் வாசிக்கிறான். திஸ் இஸ் ஆல் நான்சென்ஸ் யூனோ. நமக்கு தேவை செய்தி. அவன் போட்டிருக்கிற அவன் பல்லு விளக்கலானா பல்லு விளக்கலையா, குளிச்சானா குளிக்கலையா, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸாக முக்கியம். செய்தி தான் முக்கியம். ஏதோ ட்ரெயினில் போகிறவர், ஆஃபீஸுக்கு போகிறவர், ஒரு 8 மணி, 9 மணி, 10 மணிக்குள்ளே போகிறவங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போவாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் தேவைப்படுது. அதுக்கு கண்ட ரீல்ஸு அது லொட்டு லொசுக்கு அப்படி இப்படின்னு கண்ட கண்ட கருமத்தை பார்க்குறதுக்கு சரி இதை கேட்டுட்டு போவாங்களேன்னு தான் நம்ம படிக்கிறோம். அவங்க 10 மணிக்கு ஆஃபீஸ் உள்ள பூந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மத்தியானம் லன்ச் டைமு சாப்பிட்றத பார்ப்பாங்களா, உக்காந்து நான் போடுற வீடியோவை பார்த்துன்னு இருப்பாங்களா? வாட் நான்சென்ஸ் ஆல் திஸ்? அதெல்லாம் வந்து கொஞ்சமாவது காமன் சென்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை யாருக்குமே. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சீக்கிரமாக போய் 6 மணிக்கெலாம் வாங்கிட்டு வந்து படித்து போட்டால் எழுந்திரிக்கிறதே 8 மணி 9 மணி யார் பார்க்க போகிறா? சரி ஏதோ 1 2 பேர் நியூஸ் பிரியர்கள் சரி ஏதோ பார்ப்பாங்களே பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ இல்லை வேலை முடிஞ்சு ராத்திரி வீட்டுக்கு வரும்போதோ போகும்போதோ படிப்பாங்க பார்ப்பாங்கன்னு தான் நம்ம நம்ம வந்து இது பண்ணுறோம். காசு கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும். நான் வந்து இதை வாசிச்சுட்டு கிடக்குறேன். இட் இஸ் ஆல் ஸ்டூபிடிட்டி, ரைட்? ஓகே, சரி, அடுத்தது போகும். அடுத்த செய்திக்கு போயிடலாம். 2வது நாளாக சிகிச்சை. ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே அரசு பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து கேட்டறிந்தார். திஸ் ஒன்ங்க இந்த செய்தி. பார்த்தீங்களா? ஓகேவா? ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன? ஆமாங்க, இந்த பக்கத்தில் தான். இந்த பக்கத்தில் அவ்வளோதான். டெவலப்டு செய்தி தான், ரைட்டுங்களா? ஓகேவா? கடன்னு முடிப்போம். ஏன்னா பார்க்குறதே 4 பேர். அதையும் நான் 4 மணி நேரம் உட்காந்து பேசுகிறேன்னா எப்படி பார்ப்பாங்கல்ல? சரி, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க என்னென்னா இது வந்து 2வது பக்கம். ஓகேவா? இங்கே இங்கிலாந்து போர் விமானம் புறப்பட்டது. ஓகேவா? கேரள கடல் பகுதியில் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறால் கடந்த மாதம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரை இறங்கிய இங்கிலாந்து போர் விமானம் பழுது நீக்கம் செய்யப்பட்டு 38 நாட்களுக்கு பிறகு நேற்று புறப்பட்டு சென்றது. அந்த விமானத்தை படத்தில் காணலாம். சி திஸ் ஒன். ஓகேவா? பார்த்தீங்களாங்க இந்த ஆமாம் விமானம் தான். ஆமாம், எவ்வளோ ஆமாம் இங்கே ஆமாம் கேரளாவில் வந்து ஆமாம் வந்து ஏதோ கோளாறு காரணமாக நிறுத்திட்டாங்க. அப்படியே இருந்தது. இப்போ ஒரு 38 டேஸுக்கு அப்புறம், ஒரு 38 நாட்களுக்கு அப்புறம் அந்த பழுது பார்க்கப்பட்டு மறுபடியும் அது கிளம்பி போயிருக்குது. அப்புறம் கீழே ஒரு செய்தி பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம், நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்தி, கனிமொழி பங்கேற்பு. இங்கே இருக்குங்க இந்த செய்தி.
பாஸ்லாம் போட்டு படிக்கலாம் முடியாது. பிளர் இருக்குது. தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். புரியுதுங்களா? ரைட் சரி. அப்படியே பக்கத்திலேயே வந்து இன்னொரு செய்தி கூட ஒண்ணு இருக்குது. பன்னீர்செல்வத்துக்கு காலம் கடந்து விட்டது. டிடிவி தினகரனுக்கு காலம் பதில் சொல்லுமா? இப்படின்லாம் வந்து யார் சொல்றாரு? ஆமா. யார் சொல்றாருனாக்க உள்ள போனா தான் உள்ள சரி பசி விடுவோமா? தந்தி டிவிக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்த சிறப்பு பேட்டியில், அமமுக உங்கள் கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு உள்ளதா என்பதற்கு காலம் பதில் சொல்லும் என்றும், ஆ, ஆ, என்னது காலில் கூட விழுகிறோம் சேர்த்து கொடுங்கள் என்று பன்னீர்செல்வம் அணியில் கேட்பது காலம் கடந்து காலம் கடந்த செயல். ஆ காலம் கடந்து விட்டது என்றும் பேசினார். கூட்டணி கட்சியாக பன்னீர்செல்வத்தை சேர்க்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு எல்லாம் கடந்து விட்டது. தனி கட்சி தொடங்கினால் தானே அது பற்றி பேசணும். அதிமுகவுக்கு எதிராகத்தானே அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினாராம். ஓகே, அவங்களுக்குள்ளார இன்னும் அந்த அந்த தர்க்கம் அப்படி இருக்கு போல இருக்கு. ரைட், ஓகே. விஜய் சீமானுக்கு அழைப்பு. அதிமுக கூட்டணி பிரம்மாண்டம் ஆகும். தந்தி டிவிக்கு எடப்பாடி பழனிசாமி சிறப்பு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? விஜய்க்கும் சீமானுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதிமுக கூட்டணி நல்லா பிரம்மாண்டம் ஆகிடும் வாங்கன்னு சொல்லி தந்தி டிவிக்கு எடப்பாடி பேட்டி கொடுத்தார்ல, அதில் சொல்லியிருக்கிறாரு. அஜித்குமார் குடும்பத்துக்கு அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஹைகோர்ட் விசாரணை. மதுரை ஹைகோர்ட் விசாரணை. கொடி கம்பங்களை அகற்றும் விவகாரத்தில் தற்போதைய நிலை தொடர வேண்டும். 3 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. இந்த கொடி கம்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லைங்க, இந்த ரோட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டுறது போகிறது வருது. ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க சென்னை. எந்த ரோட்டில் போனாலும் சரிங்க, எந்த ஈவன் சின்ன சின்ன சந்து கிந்து பொந்து மெயின் ரோடு அங்கே இங்கே குப்பை கூலம் லைட் எரியாது, எதுவுமே எரியாது. ஒரே வேகத்தடை இருந்தும் வேகமாக போகிற இந்த சின்ன பசங்க 8 வயது 10 வயது 12 வயது பையன், லைசன்ஸே இல்லாத பையன்லாம் யமஹா அந்த மாதிரி ஒன்று டியூக் இந்த மாதிரி எவ்வளோ பயங்கரமான வண்டியெலாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ்காரர் வந்து ஒரு ஹெல்மெட்டு போடலன்னா வந்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாரு, பிடிக்கிறாரு, துட்டு கொடுத்தா வாங்கிக்கிறாரு. ஆனால் அந்த மோட்டார் சைக்கிள் திருட்டு சைக்கிளா, அதில் பெட்ரோல் இருக்கா, அதில் கிளச்சு நல்லா வேலை பண்ணுதா, அதில் வந்து பிரேக் வந்து பிடிக்குமா பிடிக்காதா, என்ன என்ன வாட் ஆல் திஸ் நான்சென்ஸு? ஒன்றுமே ஹெல்மெட்டு இல்லை, சரி ரைட்டு, பிரேக்கு இல்லைன்னா கூட என்ன ஆகும்? வண்டி எவன் மேலேயே போய் மோதும். கிளச்சு ஒயர் அறுந்து போயிட்டாலும் எவன் மேலேயாவது போய் மோதும். டயரு மழைன்னு வாழைப்பழம் மாதிரி இருந்தாலும் லைட்டாக பிரேக் போட்டால் கூட ஸ்கிட் ஆகி ஆமாம் அந்த இந்த சோறு அந்த ஓடுது, அந்த இந்த சோறு குறுக்கு சோறா அதில் போய் மோதும். என்னங்க இது? அதெல்லாம் சுத்தம் கிடையாது. மன சுத்தம் இல்லை, உள்ள சுத்தம் இல்லை. எது சரியாக இருக்க வேண்டும் அதை வந்து கவனிக்கிறது இல்லை. காசு மட்டும் கிடைச்சா போதுன்னு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும்? சரி, கவர்மெண்ட்டு தான் சரியில்லை, இவனாவது சரியாக இருக்கணும் இல்லை? யார் பெக்கறான அப்போ ஆத்தா அதுங்களாவது பிள்ளைங்கள நல்லா வளர்க்கணும் இல்லை? எதையும் சொல்லி வளர்க்குறது இல்லை. நல்லா குடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குது, நல்லா திருடுறதுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குது, நல்லா கடன் வாங்க சொல்லி வளர்க்குது. அங்கே ஆட்டையை போடு இங்கே ஆட்டையை போடு, இப்படியோ என்ன பண்ணுவியோ வீட்டுக்கு துட்டோட வாங்க சொல்லுது. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கும்போது பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஏதோ கிடைச்ச வேலைக்கு போவான், கிடைச்சதை தின்னுவான், இல்லை திருடுவான், அவ்வளோதானே. சரி, ஓகே. நம்ம ஆதங்கத்தை நம்ம கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பட் இவர்கள் திருந்த போவது இல்லை. அடுத்தது ஒரு பாட்னாவில் பீகாரில் 52 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். தேர்தல் கமிஷன் அதிரடி நடவடிக்கையா? என்னவா இருக்கும் பார்க்கலாமா? சரி பார்ப்போம். பாட்னா ஜூலை 23. பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதை ஒட்டி அங்கு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக சென்று பட்டியலில் உள்ள வாக்காளர்களை சரிபார்த்து வருகிறார். இந்த சரிபார்ப்பின் போது பட்டியலில் இடம் பெற்றுள்ள
18,00,000 வாக்காளர்கள் இறந்து விட்டதும் 26,00,000 பேர் வேறு தொகுதிகளுக்கு மாறி இருப்பதும் 7,00,000 பேர் இருவேறு இடங்களில் இடம்பெற்று இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது போன்ற காரணங்களால் 52,00,000 வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கி தேர்தல் கமிஷன் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இங்கே செய்வாங்களா அந்த மாதிரி? இங்கே நடுகுமா? பூத்தில் இருக்கிறவனே எல்லாரையும் வீட்டுக்கு அப்பிச்சிட்டு அவனே ஓட்டை போட்டு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவான். கேவலமான நாடுங்க இந்த நாடு. கருமச்சி இங்கே பிறந்ததுக்கு எங்கேயாவது ஆமாம் எதாவது கருமத்தை சொல்கிறது. சரி, ஓகே. அப்புறம் அப்போலோ ஆஸ்பத்திரி போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளதை பார்த்து காணலாம். அப்போலோ முதலமைச்சர் அட்மிட் ஆகியிருக்காரு இல்லைங்களா, அதனால் அங்கே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, அடுத்து கீழே என்ன செய்தின்னு பார்த்துடுவோம். இந்த திடீர் ராஜினாமா விஷயம் விவாதங்களை கிளப்பும் துணை ஜனாதிபதியின் ராஜினாமா பிரதமர் மோடி விளக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கையாங்க. அது பார்த்துங்க என்ன ஏதுன்னு. அப்புறம் டெல்லியில் விமானம் தீ பிடித்ததால் பரபரப்பு, பயணிகள் அலறி அடித்து வெளியேறினர். ஓகே, இந்த தினம் இனிமேல் வந்து அந்த காடு பற்றிக்கின்னு எரியிறது, நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, கடல் அலைகள் வந்து சீறி பாய்வது, அப்புறம் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இனிமேல் டெய்லி ஒன்று நடக்குது. ஜனவரியிலேருந்து ஒன்று நடக்குது. அநேகமாக 2026க்குள்ளேயே உலகம் வந்து எண்ட் ஆஃப் டேஸாக உலகம் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டாலும் கொள்ளும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம். ஏன்னாங்க 800 கோடி பேர் இருக்கான். 800 கோடி பேருன்னு திருட்டு போயெல்லாம் இருக்கான். உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி பேருமா திருட்டு போயெல்லாம் இருப்பான். ஒரு நல்லவனை கூட காணவில்லையே. ஏடப்பாவீங்களா அப்படின்னு இயற்கை என்ன செய்யும்? அழிச்சிட்டு தான் போவோம். அழிக்கிட்டும் நல்ல விஷயம் தானே. யாராவது நல்லது பண்ணால் அதை நம்ம வரவேற்கணும். இங்கே சட்டம் கிட்டம் போலீஸு யாரும் எதையும் பண்ணலை. இயற்கையாவது பண்ணட்டுமே. இயற்கையை சுரண்டி தின்ன, மரத்தை வெட்டன, மண்ணை வெட்டன, கனிமங்களை வெட்டன, தனிமங்களை வெட்டன, வித்த கொண்ட இந்த வீரப்பன் ஒருத்தன் இருந்தானே, அந்த யானையை வேட்டையாடும் பொழுது அந்த தந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நெத்தியில் சுடுவானாம். சுட்டுட்டு இந்த மற்றவங்கெல்லாம் அந்த தந்தத்தை அறுத்து எடுத்துக்கிட்டு போயிடுவானாம். இவன் என்ன பண்ணுவானா, அந்த அடி வேறு அந்த தந்தம் இருக்கு பாருங்க, அந்த அடி வேறு உள்ள வரைக்கும் போய் அதை களவாண்டு அதை விற்பானாம். என்ன கருமம் இழவு சனியனுங்க. ஸோ அப்படி போகுது, என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து புதுடெல்லி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதித்த விவகாரம். என்னத்துக்கு? மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதித்த விவகாரம். அப்போ ஆமாம், அப்படியே காலக்கெடு விதித்தா மட்டும் அப்படியே மசோதாக்கள் அப்படியே பாஸ் ஆகிடுதா? அப்புறம் ஜனாதிபதி எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் ஒரு வாரத்துக்குள் பதில் அளிக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு. எனக்கு தெரியும், நான் ரொம்ப காலமாக பார்க்குறேங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு என்னமோ வந்து அதிரடி வழக்கு தீர்ப்பு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பயலும் ஃபாலோ பண்ணனானா தெரியலங்க. ஒரு பயலாகுதுங்க. அவங்க என்னென்னமோ ஆமாம் சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவான். எனக்கு தெரிஞ்சு எந்த ஹைகோர்ட்டோ இல்லாட்டினா சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை எந்த கோர்ட்டோ ஏதாவது இந்த மாதிரி வந்து அதிரடி உத்தரவு நாங்கள் போட்டோம், அதை இவங்க ஃபாலோ பண்ணாங்க, அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வேணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது அப்படி போயிடுச்சு. அப்புறம் இதை பாருங்கள், அரியலூர் தமிழகத்தில் அரசு பஸ் கட்டணம் நிச்சயம் உயராது, அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். ஆமாம், அப்படியே உயர்த்தி காணும். அது ஒரு மாட்டு வண்டியில் போகலாம், அதுக்கு பதிலாக அது ஒரு பஸ்ஸு. அதில் வேறு கட்டணம் இல்லாமல் இலவச பயணாட போங்க. நம்மலாம் அதெல்லாம் நடந்து போயிடுவேன் அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு. சரி, ஓகே. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இங்கிலாந்து போர் விமானம் புறப்பட்டதோ, இது படித்தாச்சு. அப்புறம் இங்கே என்னன்னு பார்த்துடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இது வந்து 4வது பேஜ் நம்பர் 4. ஓகேவா? ஔவையார் அம்மனுக்கு கொழுக்கு கட்டை படையளித்த பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். என்னங்க அது? கோவிலில் ஔவையார் அம்மனுக்கு படைப்பதற்காக பெண்கள் கொழுக்கட்டை தயார் செய்த போது எடுத்த படம்.
ப்ராமிஸாக சொல்கிறேங்க. இந்த அம்மன் இப்போ தாங்க கேள்விப்பட்டு எவ்வளோ அம்மன் கேள்விப்பட்டுருக்கிறேன். ஆமாம், தெரு அம்மன், தெரு அம்மன், தெரு வீதி அம்மனா எப்படி இது பாருங்க. மாரி அம்மன், மாரி ஆத்தா, மாரி வேற மாரி ஆத்தா வேற போல இருக்குது. என்னப்பா எவ்வளோ அம்மன்கள், இது புது அம்மனாக இருக்குது. நான் இன்னைக்கு தாங்க கேள்விப்படுறேன். ஆமாம், எனக்கு 62 வயசு ஆயிடுச்சுங்க. ஔவையார் என்னது கோவிலில் ஔவையார் அம்மனுக்காங்க. அப்பா சரி, படிக்கட்டும். அவங்க நம்பிக்கையை நம்ம ஏன் கெடுப்போம்ல. படைங்க, காசா பணமா, படைங்க. ஆன்மீகம். ஆமாம், உலகம் ஒரு பொம்மலாட்ட மேடையா. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்து கோயில் போட்டிருக்காங்க. இதோ இது இங்கே பாருங்க, இதோ இங்கே இருக்குது. இங்கே இருக்கு. நான் சும்மா பார்க்கலாம், என்ன காசா போகணுமா, சும்மா படிச்சுட்டு அப்படி விட்டுட்டு போக போகிறோம். அப்படியே வந்து இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? தாஜ்மஹாலையா வாங்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. ஆன்மீகம். உலகம் ஒரு பொம்மலாட்ட மேடை. இதில் நாம் அனைவருமே பொம்மைகள். நம்முடைய கர்ம வினைகளே நம்மை பிணைக்கும் கயிறுகள். அதனை இயக்கும் சூத்திரதாரி அந்த பரமாத்மா. ஆதிசங்கர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீதிமொழிகள், இது பைபிள் போல இருக்கு. ஆமாம், உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதேவா. ஐயோப்பா, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. ஆமாம், போவே மாட்டான். குட்டினா இங்கேயே படுத்துப்பான். அவ்வளோதான், அதோடு இங்கேயே படுத்துப்பான். காலத்துக்கு நீ தான் அவனுக்கு சோறு போடணும். பார்த்து செய்யுங்கப்பா, பார்த்து செய்யுங்க. அது கொடுத்துக்கிட்டு அவனை சோம்பேறி ஆக்கி வேலை வெட்டிக்கு போகாமல் ஊட்டியும் என்னது இடத்த கொடுத்தா மரத்தை கேட்பானாம்மா. பார்த்து செய்யுங்க. இன்றைக்கி காலம் வேறு. ஏதோ பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னால் யார் சொன்னாங்க? நீதிமொழிகளாமா என்னமோ இருக்குது, பார்த்துங்க. அப்புறம் திருக்குரான், அதில் ஏதோ சொல்லியிருக்குது. அல்லாவின் பாதையில் தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களுக்கு நல்லதினின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவார். எனக்கு புரியல. ஆமாம், என்னமோ அல்லாவின் பாதையில் தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களுக்கு சரி, நல்லதினின்று நீங்கள் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறதை விட்டுட்டு தப்பான விஷயத்துக்கு செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவார். அதாவது தீய செயல்களுக்கு செலவு பண்ணால் கூட அதை அல்லாஹ் அறிவார் அப்படின்றது மாதிரி போல் இருக்குது. நமக்கு சரியாக புரியல. அதுக்காக தான் நம்ம இந்த நியூஸ் படிக்கும்போது கூட ஏழை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி லோக்கல் ஸ்லாங்கில் பேசுகிறது. லோக்கல் ஸ்லாங்கில் பேசினாலே அவனுக்கு புரியல. அவனுக்கு போய் இந்த நியூஸ் வாசிக்குதுங்க சிலதுங்க, நான் பார்க்குறேன். ஏகப்பட்டதுங்க. எனக்கு மூஞ்சி முகர கட்டியும் பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன இங்கிலீஷில் பேசுகிறவங்க ஆகட்டும், இல்லை அது தமிழில் பேசுகிறவங்களாகட்டும், வாட் அ கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் மேன் தட் இஸ். என்ன ஸ்டைலிஷு மைலிஷு, புரிகிற மாதிரி பேசிய. அவன் பேசுறது அவனுக்கே புரியாது. அதை போய் நீ சொல்கிறான். அதை கேட்குறதுக்கு சேனலாம், பெரிய பெரிய லைட்ஸு, பெரிய பெரிய கோட்டு சூட்டு, அட கருமங்களா. ஜேர்னலிசம் எவ்வளோ பெரிய 4வது தூணுன்னு சொல்கிறான். அது இந்த திருட்டு பசங்க எச்சைக்கு செலவு பண்ணுறவர்களாக இருக்கிறார்கள். என்ன யாரும் கூப்பிட்றாங்க. ஓகே, பரவாயில்ல, நான் அதை அட்டன் பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு நான் 100 பேர் கூப்பிட்றாங்க இந்த மாதிரி தான். நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட்மெண்ட் தப்பு. கமிட்மெண்ட் என்பது வாட்? அது உன்னுடைய சுகத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, அமைதியை கெடுத்து விடும். நாட் ஒன்லி ஃபோன் கால்ஸ், ஈவன் தோ சாப்பாடு கீப்பாடு, நண்பன் கிண்பன், அங்கே போகிறது இங்கே போகிறது, இங்கே சுற்றுறது அங்கே சுற்றுறது, சினிமா பார்க்குறது, மயரை போடுங்கிறதெல்லாம் இட் இஸ் ஆல் வாட் பேட் நான்சென்ஸ் திங்ஸஸ். இதெல்லாம் அவாய்ட் பண்ணு. நிம்மதியாக இருக்கணும், தூங்கணும், கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தூங்க இடம் இருந்தால் போதும். Don't run behind the money, man. Don't run behind the money. பணம் பின்னாலே ஓடுற பரதேசி ஒரு நாள் ரோட்லேயே பணமாக கிடக்க போகிற பார்த்துக்க. சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இங்கே பார்ப்போம்.
பாம்பு என்றால் படையே நடுங்கும் என்பார்கள். ஆனால் பாம்பு படையே பதுங்கி இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அப்படி ஒரு சம்பவம் பற்றிய விவரம் வருமாறு. ஆமாம், கண்ணில் பட்ட பாம்பு. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் மாவட்டம் ஷேவாஸ்புரம் நகரில் ஓட்டேல் ஒன்று உள்ளது. அதன் பின்பகுதியில் உள்ள தோட்டத்தில் காய்ந்த இலை சருகுகள் குவிந்து இருந்த பகுதியில் பாம்பு ஒன்று இருப்பதை அந்த ஓட்டேல் ஊழியர் ஒருவர் பார்த்தார். இது குறித்து அவர் ஓட்டேல் நிர்வாகத்துக்கு தெரிவித்தார். இதை அடுத்து அவர்கள் உடனடியாக காட்டு விலங்கு மீட்பு மையத்தை சேர்ந்த சமன் சிங் சௌகானுக்கு தகவல் தெரிவித்தனர். 18 பாம்புகள். அதன் பேரில் தனது ஊழியர்களுடன் அங்கு வந்த சமன் சிங் சவுகான் தோட்டத்தில் உள்ள குப்பைகளை கவனமாக அகற்றும்படி தனது ஊழியர்களுக்கு உத்தரவு இட்டார். குப்பைகள் அகற்றப்பட்டதும் அங்கிருந்தவர் கண்ட காட்சி அவர்களை குலை நடுங்க வைத்து விட்டது. ஒரு பெரிய நாகப்பாம்பு மற்றும் அதன் குஞ்சுகள் என 18 பாம்புகள் அங்கு பதுங்கி இருந்தன. மனிதர்களை கண்டதும் அவை அனைத்தும் படம் எடுத்து சீறின. அவற்றை கவனமாக பிடித்த சமன் சிங் சவுகான் குழுவினர் அதனை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் விடுவதற்காக கொண்டு சென்றனர். ஒரே நேரத்தில் 20 முட்டைகள். இது குறித்து சமன் சிங் சவுகான் கூறுகையில், பொதுவாக நாகப்பாம்பு ஒரு நேரத்தில் 12 முதல் 20 முட்டைகளை இடும். ஒரே நேரத்தில் 12லேருந்து ஹவாச் 20 முட்டை இடுமாங்க. அந்த முட்டைகளை ஓரிடத்தில் வைத்து பாதுகாத்து வரும். அந்த முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளியே வந்ததும் அவற்றில் சிலவற்றை தாய் நாகப்பாம்பு தின்னுடுமா. கொஞ்சம் பாம்பு திண்டு போல இருக்குது. அப்புறம் ஆனால் இங்கு பிடிக்கப்பட்ட நாகப்பாம்பு அப்படி குட்டி பாம்புகளை தின்றதாக தெரியவில்லை. அவற்றை அது பாதுகாத்தே இருந்து உள்ளது. அந்த குட்டி பாம்புகளும் சமீபத்தில் தான் முட்டையில் இருந்து வெளிவந்து இருக்க வேண்டும். இந்த வகை பாம்புகள் கொடிய விஷத்தன்மை கொண்டவை. முட்டையில் இருந்து வெளிவரும் போதே அவற்றின் விஷம் வீரியமிக்கதாக இருக்கும். தற்போது பிடிபட்ட பாம்புகள் வனப்பகுதியில் பத்திரமாக விடப்பட்டுள்ளன என்றார். இருப்பினும் ஒரே இடத்தில் 18 பாம்புகளை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து அந்த ஹோட்டல் ஊழியர்கள் இன்னமும் மீள உள்ளவோ பயங்கரமான விஷயமா இருக்குது. இந்த ஃபோட்டோகிராஃப் பாருங்கள். இந்த ஃபோட்டோகிராஃப் பாருங்கள், ஓகேவா? ராஜஸ்தான் போல் இருக்குது. ராஜஸ்தானில் என்ன போட்டிருக்கு? ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் மாவட்டம் ஷேவாஸ்புரம் நகரில் ஹோட்டல் ஒன்று உள்ளது. அந்த ஹோட்டலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்புறம் டெல்லியில் நிலநடுக்கம். புதுடெல்லி ஜூலை 23. டெல்லி பரிதாபத்தில் நேற்று காலை 6 மணி அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.2 பதிவானது. பொதுவாக ஒரு டெய்லி நிலநடுக்கம் எல்லா நாடுகளிலும் நிலநடுக்கம் இருப்பது என்பது உண்மை. காட்டாமல் அது இந்த 3.2 அப்புறம் இந்த மாதிரி 2.2 இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10, 20, 30 கூட இருக்கும். ஏன் இங்கே இந்தியாவில் கூட, தமிழ்நாட்டில் கூட, கல்பாக்கத்தில் கூட எல்லா இடத்துலையும் இது நிகழும். நமக்கு தெரியாது. 5 புள்ளி அந்த மாதிரி போகும்பொழுது தான் 5 புள்ளி, 6 புள்ளி, 7 புள்ளி, 8 புள்ளி தான் மொத்தம் காலி. நம்ம 8 புள்ளி அது கூடிய சீக்கிரத்தில் வரும். வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே வரும் 8 புள்ளிலாம் வரும். 9 புள்ளிலாம் வந்தால் மொத்தம் 10 புள்ளி சொல்லவே வேண்டாம், மொத்தம் காலி. அதெல்லாம் வந்தால் தாங்க இவங்கெல்லாம் இது சுத்தம் ஆகும், தூய்மையாகும். கெட்ட பேடுவெல்லாம் சாகணுன்னா 10 புள்ளி அந்த மாதிரி ரிக்டர் அவர்கள் நிலநடுக்கம், பூகம்பம், எரிமலை அதெல்லாம் சும்மா வெடித்து சதறணும். இந்த டிவி, செல்ஃபோன், கில்ஃபோன் எல்லாமே மறுபடியும் எப்படி ஆதிவாசிகள், ஆமாம், ஆதிவாசிகள் எப்படி வாழ்ந்தான், உண்மையாக வாழ்ந்தான்ப்பா. அவனை ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் இந்த கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ், அப்புறம் அந்த வாஸ்கோட காமா, அவன் பேர் என்னது, இவங்கெல்லாம் மக்களெல்லாம் அடிமைகளாக கப்பலில் ஏற்றி கொண்டு போய் அவங்கள சவுக்கால் அடித்து சோறு போடாமல் ஏலம் போட்டு விற்று அது மாறிடும் நினச்சா எங்கெங்க மாறிச்சு. அப்போ அப்படி இப்போ குவார்ட்ரு பிரியாணி, கொத்தடிமை நாய் பேச
இந்த மக்களை தான் சொல்கிறேன், வேறு யாரையும் சொல்லலை. குவார்டர் பிரியாணியை வாங்கி தின்னுட்டு ஓட்டை போட்டு நாட்டை, தேசத்தை, உலகத்தை மோசமாக்கிட்டானுங்க. ரொம்ப கஷ்டம். அவங்க அதனால தான் அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து ரோட்டில் கீட்டில் அங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறது, ஆக்சிடென்ட்லாம் சாவது. அப்படின்னா அப்பா ஆத்தா பண்ண தப்பு யாரை போய் சேரும்? பிள்ளைங்களை தானே சேரும். தொடர்ந்து செய்கிறாங்க. இவ்வளோ விஷயம் வந்துருந்துச்சு. பாவங்கள் செய்யக்கூடாது, பாவத்தையும் சம்பளம் மாறணும். அப்பா அம்மா பண்ணுற பாவம் பிள்ளைங்களை போய் சேரும். ரொம்ப நல்லா தெரியும். திருடுனா ஜெயிலு நல்லா தெரியும். ஆனால் துட்டு, வேலை, காசு. ஆமாம். தாயை தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். என்ன கர்மம்டா இந்த உலகம். ஐயோ. சரி, ஓகே. டெல்லியில் நிலநடுக்கம் விரைவில் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வரும். எங்கே பேப்பா பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சா என் வீட்டில் தீ பிடிக்காத? நான் உங்கள் லாஜிக்கு. சரி, பரவாயில்ல. ஓகே, ஞானதாஸ் அப்படி தான் பேசுகிறேன். காரணம் அவ்வளோ கோபம். அவ்வளோ கோபம். என்ன பண்ணுறது? குற்றாலம் சாரல் திருவிழாவில் உற்சாகம். படகு போட்டியில் அசத்திய சுற்றுலா பயணிகள். சென்னை சந்தியா லட்சுமிக்கு முதல் பரிசு. படகு போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட பெண்களை படத்தில் காணலாம். தென்காசி பாருங்கள். சிதஸ். ஓகே, பார்த்துட்டிங்களா? ஓகே, தலைப்புச் செய்தி தான். உள்ளெல்லாம் நான் போய் படிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது டெல்லி பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் அடையாள ஆவணமாக மட்டும் ஆதார் பரிசீலிக்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் கமிஷன் விளக்கம். ஆதார் கார்டை தான் முன்னிலைப்படுத்தி இந்த பரிசீலனை நடக்கிறது போல் இருக்கிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் அடையாள ஆவணமாக மட்டும் ஆதார் பரிசீலிக்கப்படுகிறது. ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தது கீழே என்ன செய்தி பார்த்தாக்க, சென்னைங்க இது மகனுடன் செல்போனில் பேசி கொண்டிருந்த போது 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்த பெண் சாவு. சூளைமேட்டில் பரிதாப சம்பவம். இது 1 2லாம் இல்லைங்க. பேப்பரில் வந்து 19 20 பக்கம். அதனால் ஏதோ ஒரு செய்தியில் போடுவாங்க. ஒவ்வொரு தெருவுலேயும் இது நடக்குது. ஆமாம், ஒவ்வொரு தெருவுலையும் ஃபோனை காதுலேயே வச்சுக்கிட்டு சைக்கிள் மேலே மோதுறது, ஆம்பளைங்க மேலே மோதுறது, பொம்பளைங்க மேலே மோதுறது, ட்ரெயின் மேலே போய் மோதுறது, மாடு மேலே மோதுறது, நாய் மேலே மோதுறது, கோழி மேலே மோதுறது. இந்த மாதிரி சென்னை முழுக்க இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க இல்லைங்க, உலகம் முழுக்க தினம் கோடிக்கணக்கான பேர் செல்ஃபோன் மோகத்தினால் பேசிக்கொண்டு எது மேலேயும் மோதுறான், எது மேலேயோ இருந்து விழுறான். முதல்ல வாய்க்குள்ளே போயிடுறான் செல்ஃபி எடுக்கிறேன்னு ட்ரெயினில் சாவறான், செல்ஃபி எடுக்கிறேன்னு மலையிலேருந்து கீழே விழுந்து சாவறான். இதெல்லாம் எப்போ சரியாகும்? செல்ஃபோனே ஒழிந்து போ, செல்ஃபோனே ஒழிந்து போ. அப்போ வேணால் பழைக்கிறானுங்களா உயிரோடு இருக்கிறானுங்களா பார்ப்போம். வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். எல்லாத்துக்குமே காத்திருக்க வேண்டியது இருக்குது. இல்லை, காத்திருப்போம். நடந்தால் சரி, காத்திருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மீண்டும் எகிற தொடங்கியது. 1 பவுன் தங்கம் ரூபாய் 74,000 தாண்டியது. ஒரே நாளில் ரூபாய் 840 உயர்வாங்க. அப்பா, சென்னை தான். அது நான் சின்ன பிள்ளை, எனக்கு வந்து ஒரு 24 வயசு இருக்கும்போது, ஆமாம், ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். ஒரு படம் என்னமோ மாயின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்டிங் அவுடோர் போயிருந்தேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போயிருந்தேன். ஒரு 15 நாள் அவுடோரில் அங்கே இருந்தேன். 1000 என்னமோ கொடுத்தாங்க, 1000 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க. அப்படியே வந்து ஒரு அரை பவுனில் செயின் வாங்கி போட்டுக்கிட்டேன். அப்போது நான் சொல்கிறது எவ்வளோ, அது ஆயிடுச்சு 30 வருஷத்துக்கு மேலே, 30 இயர்ஸுக்கு முன்னால் சொல்கிறேன். இப்போ 80 how much? 1 பவுன் தங்கம் ரூபாய் 24,000 தாண்டியதான். மை காட், தங்கம் தருதுறங்க. அது மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். சேட்டெல்லாம் பாருங்கள், வெளி தான் போட்டுன்னு இருப்பான். சேட்டெல்லாம் பார்த்தீங்களா, தங்கம் போட்டுன்னு இருப்பான். தங்கம் வச்சுருப்பான், போட்டுக்க மாட்டான். ஆமாம், தங்கம் தருதுறோம். ஆமாம், வீட்டில் வாங்கி வச்சுக்கண்ணே. அப்புறம் பாவம், திருடன் எப்படியா திருடுவான்? அவன் ஜோத்துணுவானா? நீ வாங்கி வையே, அவன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம். பாவம், அவன் வேணும்னு தான் திருடுறான், சோறு இல்லைன்னு தான் திருடுறான். ரைட்டா? ஸோ நிறையா வாங்கி வை. நீ மட்டும் நான் உண்மையாக உழைச்சா சம்பாதிக்கிற, ஆட்டையை போட்டு சம்பாதிக்கிற, ஏமாற்றி சம்பாதிக்கிற, புரோக்கர் வேலை பார்த்து சம்பாதிக்கிற, எல்லா புரோக்கர் வேலை பார்க்குறாயா? பா, லால் பாஸ்கோ கூட ஒன்ஸ் அப்பான் அ டைம் புரோக்கர் தான், ஹவுஸ் புரோக்கர். பட்
எல்லாம் ஆமா. கத்திரிக்காய் விற்கிறவங்க என்னப்பா வேலை பண்ற? புரோக்கர், வீட் புரோக்கர். ஓ! வீட் புரோக்கர். ஓகே. வேற அந்த புரோக்கர் கூட அப்படி. புரோக்கர், புரோக்கர், புரோக்கர். ஆமா. கத்திரிக்காய் விற்கிறதுலேருந்து கப்பல் விற்கிற வரைக்கும் எல்லாம் புரோக்கர் பயலா இருக்கிறான்யா திருட்டு நாய்கள். எச்சா பசங்க. பத்தவே பத்தாது போல இருக்குது. கோடிக்கணக்கான பணம் வச்சுன்னு இருக்கிறான். அதுக்கு மேலேயும் பணம் வேணுமா புரோக்கரா? கேட்டால் இங்கிலீஷில் வேறு நோ புரோக்கர் எல்லாம் என்ன சொல்லக்கூடாது, ஏஜென்ட்டுன்னு சொல்லணுமா அவரை. புரோக்கர் சொல்லக்கூடாதான், ஏஜென்ட்டுன்னு கூப்பிடணுமா. ஆமாம், மூஞ்சியும் மொகரையும் சனியை அவன் குடும்பத்தில் போய் பாரு. அந்த குடும்ப உறுப்பினர்கள் சிலரெல்லாம் சொல்லுவான், அப்படியே சுடுகாட்டில் போய் உடனே போய் படுத்துக்கலாமான்னு இருக்கும். ஏன்னா மொத்த பேய் பிசாசுகளும் அவன் மூஞ்சி மாதிரியே அவன் வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைங்க கிள்ளைங்க வேலைக்காரி போது அப்படி தான் இருப்பான். சனியனுங்க, தருபிறங்க. இதுதான் நல்லது கிழது. நல்ல உள்ளம் தூய்மையாக இருந்தால் முகம் அழகாக இருக்கும்பா. உள்ள அழுக்கு அப்போ மூஞ்சி மட்டும் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். நல்லா செங்கல்ல எடுத்து அதில் ஒரு 2 கண்ணியும் ஒரு மூக்கியும் வச்சு கொஞ்சம் முடிய வச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது ஒருத்தன் மூஞ்சியும். விஷ்ணு கூட அதை மீன்லேருந்து பிறந்தார். அந்த விஷ்ணு அவதாரம் அவர் மீன்லேருந்து பிறந்தார் என்பது சொல்கிறானுங்க. நமக்கு என்னத்துக்கு இதெல்லாம் பேசலாம். அப்புறம் அவர் இதெல்லாம் பேசுகிறாருங்க, கலாய்க்கிறாருங்க. ஆமாம், பின்ன கலாய்க்காமல் அப்படியே தூக்கி மூஞ்ச முகரையை வச்சுன்னு கொஞ்சின்னு இருப்பாங்க. நீ பண்ணுற முட்டாள்தனுக்கும் அறிவு இனத்துக்கும் படித்தவன்லாம் பிச்சை எடுக்கிறான்டா உங்களால். அறிவாளிகளாக உங்களை மாதிரி ஈன பசங்களால், அயோக்கிய பசங்களால் வெளியில் போக முடியல, தலை காட்ட முடியல, மூளையிலே பட்டு கிடக்க வேண்டியது இருக்குது. இதில் உண்மை பேசுவன் எங்கேயா போய் பேச முடியும்? உண்மை எல்லாம் திருட்டு பயிலுங்க, எல்லாம் போய் பேசுகிறேன், எல்லாம் அயோக்கியம், எல்லாம் அசிங்கம், எல்லாம் குளிக்காத பழியாத நாய். நல்லா குடிச்சிட்டு படிச்சுட்டு வேதம் படித்து புக்கை படித்து அதை படித்து ஒழுக்கத்தை படித்து ஆட்டிடியூட் கற்றுக்கணும் உங்ககிட்ட வந்தால் என்ன கிடைக்கும்? என்னையா கிடைக்கும்? அட போயாயோ. சரி, டைமிங் மணி இப்போ 36 நிமிஷம் ஓடிச்சு. போதும்னு நினைக்கிறேன். இதுதான் மொத்தம், இதுதான் உள்ளே இருக்கும். தங்கம் கடத்தல், பெண் கடத்தல், பாலியல் தொல்லை. ஆமாம், போலீஸ்காரர் லஞ்சம் வாங்கினார். ஆமாம், அட்வொகேட் லஞ்சம் வாங்கினார். ஆமாம், ஜட்ஜி வீட்டில் கத்தையாக பணம் எரிஞ்சுது. ஆமாம் ஆமாம், இதுதான் இருக்கான். பிரதம மந்திரி அவர்கள் 40 லட்சம் ரூபாய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிறாரு. ஆமாம், வெளியூருக்கெல்லாம் போகிறாரு, நல்லா வேடிக்கை பார்க்குறாரு. கேட்டாக்கா அங்கே உள்ள தொழில்நுட்பங்களை எல்லாம் அறிந்து இந்த நாட்டுக்கு எப்படி வேலை வெற்றி இல்லாத எல்லாருக்கும் வேலை நிறையா கர்மா சொல்லக்கூட வரல எனக்கு. வேலை இல்லா திண்டாட்டத்தை மொத்தமாக உழைப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏன்னா பொருளாதாரம்லாம் நக்கின்னு போயிடுச்சு. காசாவில் பாவம்ப்பா. அதோ இங்கே பார்த்தேன் நான், அதோட நெட்டிக்கிறேன்னா. ஆமாம், அதோட ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் ஆல் தோஸ் நான்சென்ஸ் யூனோ. இங்கே பார்த்தேன் கடைசி செய்தி. வெளிநாட்டு செய்திகள் பாருங்க. இதுதான் உண்மை நிலை, இதுதான் உண்மை நிலை. அங்கே என்னென்ன பாருங்கள், என்னென்ன அங்கே. சரி, படிக்கிறேன், கேளுங்க. உணவுக்காக முண்டி அடிப்பு. என்னது? உணவுக்காக முண்டி அடிப்பு. உலக செய்திகள். ஆமாம், இஸ்ரேல் காசா போரால் காசாவில் லட்சக்கணக்கானோர் போதிய உணவு இன்றி தவிக்கின்றனர். லட்சக்கணக்கானவர். இங்கே என்னடானா நல்லா செமையாக துண்ணுட்டு மித்தத்தை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில் போடுறான். எங்கேருந்துடா வருது உங்களுக்கெல்லாம் காசு? காசு இல்லைன்றான், வேலை இல்லைன்றான். தங்க நகை கடை போய் பார்த்தா க்யூவில் நிற்கிறான் என் தங்கம் வாங்கிறதுக்கு. துட்டு இல்லைன்றான். வைன் ஷாப்பில் 1/2 மைல் தொலைவுக்கு க்யூ நிற்கிது. எங்கேருந்துடா வந்தது உங்களுக்கெல்லாம் காசு? எங்கேடா ஆட்டையை போடுறீங்க? எங்கடா திருடுறீங்க? அட பாவீங்களா? டேய், இயற்கை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது. பார்த்து செய்யுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பார்த்தியா, இஸ்ரேல் காசா போரால் காசாவில் லட்சக்கணக்கான போதிய உணவு இன்றி தவிக்கின்றனர். இதனால் வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. காசாவில் ஒரு தொண்டு நிறுவனம் வழங்கிய உணவை பெறுவதற்காக பெண்கள், குழந்தைகள் ஆகியோர் முண்டி அடித்து கொண்ட காட்சி. பாகிஸ்தானில் மழை பாதையில் பயங்கர நிலச்சரிவு, 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கின. தினம் இது நடக்குது. நாட் ஒன்லி பாகிஸ்தான்,
195 நாடுகளிலும் இது நடக்கிறது. மலை சரிவு, பாலைவனத்தில் பிளவு, நிலநடுக்கம், எரிமலை வெடித்து சிதறுவதால் அந்த கிராம மக்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓட்டம். ஊருக்கு ஊர் கற்பழிப்பு, ஊருக்கு ஊர் பெண்களின் நிலை படு பாதாளத்தில். தென்கொரியாவில் கூட வெள்ளம், அந்த மாதிரி ஒரு வெள்ளம் தென்கொரியாவில். ஸோ இந்த மாதிரி வந்து மிக அமெரிக்கா, வடகொரியா, சீனா, இங்கிலாந்து அப்படியே போகுது. இங்கிலாந்தில் பஸ்ஸின் மேற்பகுதி பாலத்தில் உரசி 20 பேர் படுகாயமாக லண்டனில். பஸ்ஸுடைய மேற்பகுதி உரசி அப்படி தான் போகுது. அப்புறம் அமெரிக்காவில் நடமாடும் வீடுகளுக்கு தடை. அமெரிக்காவில் நடமாடும் வீடுகள் மீன்ஸ் வாட்சினோ ஹோம்லெஸ் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம ஊரில் பிச்சைக்காரங்க சொல்கிறோம்ல, இந்த மாதிரி அமெரிக்கா, லண்டன், உலக நாடுகள் எல்லாம் இங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ட்ரெயினை விட்டு எரிஞ்சி எந்த பக்கம் போனாலும் யாராவது ஒரு பிச்சைக்காரர்கள் உன்னை சீண்டிக்கொண்டே இருப்பார்கள். எங்கே ஏன் பஸ்ஸை விட்டு இறங்கி அடுத்த பஸ்ஸை நீ ஏறினாலும், ட்ரெயினை விட்டு இறங்கி அடுத்த ட்ரெயினில் நீ ஏறினாலும், ஃப்ளைட்டை விட்டு இறங்கி அடுத்த ஃப்ளைட்டு நீ ஏறினாலும் உன்னை தொடர்ந்து பிச்சைக்காரங்க நச்சரித்து கொண்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஈஜிப்ட் எப்படிப்பட்ட ஒரு நாடு. மோசே வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய அடிமைகளை 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவனை வந்து யார்கிட்ட இருந்து ராம்சே யார் அந்த மன்னன்கிட்ட இருந்து பாதுகாத்து கூட்டு போனதாக அது ஒரு பழைய பைபிள் கதை ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். மோசே 10 கட்டளைகள் என்று ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆங்கில படம் இருக்குது. அந்த படம் பாருங்கள், அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் புரியும். சரி, அமெரிக்காவில் நடமாடும் வீடுகளுக்கு தடை. அதாவது ஹோம்லெஸ் இருக்காங்க இல்லையா, வீடு இல்லாதவர்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த உடஞ்சி போன காரு, அப்புறம் இந்த மாதிரி அப்புறமா இது மாதிரி ஏதோ சின்ன டென்ட்டு அந்த மாதிரி நிறையா அப்படியே தள்ளிகிட்டே போவாங்க, தள்ளிகிட்டே அங்கேயே வாழ்வாங்க, அங்கேயே சாப்பிடுவாங்க. அப்புறம் பெல்லு ஒன்று இருக்கும். ரொம்ப பசின்னா அந்த பெல்லு வந்து அமுக்குவாங்க. அமுக்குனாக்கா அவங்க இருக்கிற இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து சோறு கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது பற்றிலாம் அப்படி பேசியிருந்தா டைம் நிறையா ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என் மேலே காண்டாக இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் சாபம் விட்டுக்கினே இருக்கிறான். எப்போ தம்பி சாபம் விடுறது எல்லாராலையும் இயலாதுப்பா. லாபம் பார்க்க முடியும்பா, பாடம் சொல்லி கொடுக்க முடியும்ப்பா, என்னென்னமோ செய்ய முடியும்ப்பா. சாபம் கொடுப்பதற்கு வந்து நிறைய சக்தி இருக்கணும். சும்மா எல்லாரும்லாம் சாபம் கொடுக்க முடியாது. அதுக்கு நீண்ட நெடு பயணம், நீண்ட நெடு துயரம், நீண்ட நெடு அனுபவம். ஆமாம், அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாபம் கொடுப்பான், இல்லைன்னா சாபம் கொடுக்க மாட்டான். நீ கொடுத்து பாரு சாபம், எனக்கு கொடுத்து பாரு. சரி, ஓகே. அமெரிக்காவில் தேசிய பூங்காவில் 4 வயது குழந்தையை தாக்கிய சிங்கம். ஐயோப்பா, இது ஒரு பயங்கரம். இப்படியே படித்து மேலே போ மண்டை வீணா எனக்கு வெடிக்கும். உங்களுக்கு எப்படியோ தெரியல. பட் நான் எதுக்கு அப்படி ஷார்ட்டாக டக்குன்னு மொத்தமாக எல்லாத்தையும் மொத்த பேஜ்லேயும் இதுதான் இருக்கும். என்னது, திருடர்கள் ஜாக்கிரதை. எங்கே போனாலும் திருடுவான், அவன் கூடவே இருப்பான், பக்கத்துலேயே இருப்பான். இப்போ கூட அவன் ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி திரும்பினா ஜோபி அடிச்சுட்டு போயிடுவான். அவன் தம்பியாக இருப்பான், அண்ணனாக இருப்பான், அப்பாவாக இருப்பான், பொண்டாட்டியாக இருப்பான், எவ்வளோ வேணா இருப்பான். எவரையும் நம்பாதே, உன்னை மட்டும் நம்பு. ஏன், எதுக்கு, நான் ஏன் அந்த வேலையை செய்யணும், நீ யார் என்று கேள். உன்னையே நீ அறிந்து கொள், உன்னை நீ முழுமையாக அறிந்து கொள், உன்னிடம் உள்ள திறமைகளை அறிந்து கொள், உன்னிடம் உள்ள ஏகப்பட்ட குறைகளை தெரிந்து கொள். மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன? மைனஸ் எப்போவுமே வந்து வேலைக்காகாது, ப்ளஸ் தான் வேலைக்காகும். அப்போது உன்னுடைய ப்ளஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோ. இந்த மோசமான உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவர்கள் அயோக்கியா சாத்தாங்க பாரு. 2 காக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? பேக்ரவுண்டில் 2 காக்காவை போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு தெரியுமா போட்டு வச்சுருக்கேன்? ஆமாம், காக்காயை போய் காக்கா போல. ஆமாம், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? சினிமா பாட்டு அது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வந்து மிருகங்களை வதைக்காதீர்கள், மிருகங்களுக்கு சாப்பாடு கொடு. ஆமாம், அதுங்களை ஆதரி. உனக்கு எதாவது ப்ராப்ளம்னா அது வாங்கிக்கும். சப்போஸ் நீ உன்னுடைய எஜமானருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அவங்க செல்லமாக வளர்த்த பிராணிகள் இருக்குல்ல, அதுகளுக்கு ஏதாவது நோய் வரும், ஏதாவது செத்து போயிடும். உனக்காக உன் மரணத்தை அது வாங்கி கொள்ளும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நிறைய பழமொழிகள்லாம் நிறைய படிங்க, நிறைய விடுகதைகள் கேளுங்க. ஏன்னா பழமொழிகளும் விடுகதைகளும் முன்னோர்கள் நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்து.
அந்த மாதிரிலாம் பழமொழிகள், விடுகதைகள்லாம் நிறைய படித்தவர்களுக்கு வந்து தப்பு செய்யணும்னு தோணாது. ஆமா. உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம் இப்படித்தான் வாழணும்னு தோணுமே தவிர, 1000 எதிர்ப்புகள் இருந்தாலும், 1000மே பசி, வயிறு அப்படியே பசியில வயிறு கிள்ளுதுன்னா கூட போய் திருட மாட்டான். ஆமா. உண்மை, உழைப்பு, கடின உழைப்பு இப்படியே போவோம். ஒரு நாள் நம்ம நிச்சயமா நல்லா வந்துடுவோம். கண்டிப்பா வந்து இந்த திருட்டு பசங்க மாதிரிலாம் வந்து திடீர்னு பணக்காரனாகி, திடீர்னுலாம் பிச்சைக்காரன்லாம் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. இந்த திடீர் பணக்காரன் எல்லாம் திடீர் பிச்சைக்காரனா இருப்பான். போய் பாரு ரோட்ல. ஆமா. 10 நாளைக்கு முன்னால பணக்காரனா இருந்திருப்பான். இப்ப பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து டீ யாராவது கிட்ட போய் "எப்பா ஒரு டீ வாங்கி குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுதான் எப்பவுமே நேர்மைக்கு வந்து சக்தி அதிகம். ஆமா. கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளதான். கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நேர்மையா வாழ்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஆமா. நிம்மதியான தூக்கம். ஆமா. அந்த திருட்டு பசங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கமே இருக்காது. ஆமா. கண்ணெல்லாம் இருண்டு போய், உடல்லாம் சூடாகி, கிட்னிலாம் வெடிச்சு, இதயம்லாம் சுக்குநூறா வெடிச்சு செத்து போவான். ஆமா. அப்போலோ ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரி, இந்த ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணின்னு இருப்பான். அங்கேயே குடுத்தணும்னு பண்ணுவான். ஸோ ஏழை மக்கள் எவ்வளோ பேர் நான் பார்க்குறேன். எவ்வளோ பிச்சைக்காரர்கள் பார்க்குறேன். அவன் எந்த அப்போலோ ஆஸ்பத்திரியில போய் படுத்துன்னுக்கிறான், எந்த எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில போய் படுத்துன்னுக்கிறான், எந்த குளோபல் ஆஸ்பத்திரியில போய் படுத்துன்னுக்கிறான். அவன்லாம் நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கான். என்ன கொஞ்சம் நாத்தம் அடிக்கும். அவ்வளதான். இப்போ கிட்ட போய் உட்காந்துட்டோம்னா, "ஹாய் என்னடா என்ன சாப்பிட்டியா? போனியா வந்தியா? ஆ என்ன சாப்பாடு கீப்பாடு வாங்கி குடுக்குறேன் சாப்பிட்றியான்னா?" ரொம்ப கௌரவமா, நான் தான் சாப்பிட்டாச்சு நீ கிளம்புன்னுவான். பாத்தியா அவன் பெருந்தன்மைய. இதே பணக்கார பயலா இருந்தா, "இல்லப்பா சாப்பிடவே இல்லப்பா, வாங்கி குடுப்பான்னு" வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல உட்காந்து நல்லா தின்னுட்டு, அங்க ஒரு குசுவ போடுவான். அந்த குசு நல்லா துண்டு ஒரு குசுவ போடுவான். அங்க ஏற்கனவே 10, 20 பேர் நல்லா சாப்பிட்டுன்னு இருப்பான் பாரு, இவன் விட்ட குசுவுல மொத்த பேரும் சோத்த வச்சுட்டு போடுவான். அதையும் பார்சல் பண்ணி குட்றா, நான் வூட்ல எடுத்துட்டு போய் தின்றேன்னுவான் இந்த திருட்டு நாதாரி. அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 1000 ஜென்மம் இருந்தாலும் நீ வாழ மாட்ட. செத்து புடுவ. பார்த்துக்க ஜாக்கிரதை. சரி எனவே மை டியர் போர்ட்வுட் பீப்பிள்ஸ், நான் வந்து வழக்கமாக எப்பவும் பேசுற மாரி தான் பேசியிருக்கேன். இந்த நக்கல் பண்றது, கிண்டல் அடிக்கிறது, கலாய்க்கிறது, அது நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது. நேர்மையா இருக்கிறவன் எல்லாரும் அப்படித்தான் இருப்பான். நீ நேர்மையா இருந்தா நீ அப்படித்தான் இருப்ப. அந்த மாதிரி தான் இருப்ப. நீ நேர்மை இல்லன்னா கூனி குறுகி அவன் இத குடுப்பான், இவன் இத குடுப்பான், அவன்கிட்ட இத வாங்கணும், அவன்கிட்ட அத வாங்கணுன்றதுக்காக நீ என்ன பண்ணுவ? ஆமா சாமி போட்டு, போட்டு, ஆமா சாமி போட்டு, போட்டு அப்படியா? சரி சாமி. ஓகே ஐயா. ஓகே. புகழறவன எப்பவுமே பக்கத்துல வச்சுக்காத ஆபத்து. புகழுகிறவனை எப்பவுமே பக்கத்துல வச்சுக்காத. அப்படி திரும்பும்போது இப்படி அறுத்துட்டு செயின் அறுத்துன்னு போடுவான். ஓகே. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அ அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து புதுசா மோகனா சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நான் நியூஸ் வாசிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். அவங்க 2, 3 நாள் தான் ஆகுது அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பழமொழிகள், விடுகதைகள், அப்புறம் சொந்த அனுபவங்கள், நிறைய வாழ்க்கையில இன்று நமக்கு அதுதான் முக்கியம். ஆமா. நேத்து செத்துப்போச்சு. நாளைக்கு இருக்கா இல்லையா? நான்லாம் உயிரோட இருப்பேனா எனக்கே தெரியாது. இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளை இன்பமாய், சந்தோஷமாய், ஹேப்பியா நல்லா சாப்பிட்டு, வேலைக்கு போயி, யாரையும் ஆட்டைய போடாம, ஏமாத்தாம, அவங்க வயித்தெரிச்சலையும், சாபத்தையும் வாங்கிக்காம வாழ வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நாளை சந்திப்போம்.